என்னடா முழிக்கிறீங்க? உங்களை பார்த்தாலே தெரியுதே. டேய், தமிழ்நாட்டு போலீஸ்னா சும்மாவாடா? டேய், என் மீசை மட்டும் பெருசு இல்ல, என் மூளையும் பெருசுடா. டேய் சொல்லுங்கடா. இரு அந்த வர. டேய் சொல்லுங்கங்கற. ஏட்டையா வணக்கம்யா. ஏய் போங்கடா. ஏய் சொல்றல போங்கடா. போட. ஏய் என்ன முறைச்சு பார்த்துட்டு போற? போட. ஏட்டையா வாங்க இதை தள்ளி நின்று பேசலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏய் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்திருக்காங்க. ஏதாவது ஏக்கத்தை சேர்ந்தவங்களா? இல்லை ஏட்டையா, வெளிநாட்டுக்கு போக வந்திருக்க மாதிரி தெரியுது. நிறைய காசு வச்சிருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, கறந்துட்டு நானே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் ஏட்டையா. என்னடா இங்க பார், ஸ்லோன் காரணங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. உங்ககிட்ட வாங்குற 500க்கும் 1000க்கும் அவங்கள விட்டு கொடுத்தன்னு வச்சுக்க, நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் நீ சேர்ந்து கம்பி பண்ண வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. இல்லை ஏட்டையா, உங்களை தாண்டி அவங்க போக முடியாது. உங்களுக்கு கேஸ் வேணுங்கிறப்பெல்லாம் எத்தனை பேரை ஏற்பாடு பண்ணி தந்திருக்கேன். உங்களை மீறி எதுவும் நடந்துடாது ஏட்டையா. எனக்கு ரொம்ப நாளா பொழப்பெல்லாம் எதுவும் இல்லை. இதையும் விட்டுட்டா கையில காசு புழங்காது ஏட்டையா. இஞ்சேரு, நீ சொல்ற கதையெல்லாம் அரசாங்கம் கேட்காது. குழந்தை குட்டியோட வந்திருந்தாலும் பரவாயில்ல, இவங்க ஏதோ ஏக்கத்தை சேர்ந்தவங்க மாதிரி இருக்காங்க. ஏய் நீ ஒதுங்க, அவன்கிட்ட எப்படி காசு வாங்குறது எங்களுக்கு தெரியும். ஏட்டையா என்ன ஏட்டையா, அவனோட பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவங்க எல்லாம் மோசமானவங்க. நாளைக்கு லஞ்சம் வாங்கினீங்க பணம் வாங்கினீங்கன்னு டிவி பேப்பர்ல எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. ஏட்டையா இது விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏட்டையா பாரு, நீ சொன்ன மாதிரி நடக்கிற தொலைச்சு போடுற ராஸ்கல். என்ன ஏட்டையா, எல்லாம் கரெக்டா வந்துடும். நீங்க கிளம்புங்க. நீங்க சாப்பிட்ட டீ பண்ணுக்கலாம், நான் காசு கொடுத்துட்றேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. கரெக்டா வந்துடணும். சரி சரி. யாழினி, என்ன பண்ணிட்டு இருக்க? கடையில இருந்து வண்டி வருது, அங்க தண்ணி இல்லையா, அதான் ட்ரம்ல நினைச்சிட்டு இருக்கேன். சரி குடு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போய் படி. அத்தை பார்த்தா அவ்வளவுதான். யாழினி, நீ கடையிலயும் வேலை பாக்குற, வீட்லயும் வந்து வேலை பாக்குற, அதனால தானே நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். நீ போடி, போய் படிக்கிற வேலையை பாரு. யாழினி, இன்னைக்கு எனக்கு காலேஜ் லீவ் தான், நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன். அப்ப கூட உனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா? உங்க அம்மா வந்து என்ன சொல்வாங்கன்னு தெரியும்ல. நான் உன்னை வேலை வாங்குறேன்னு சொல்லி பெரிய பிரச்சனையே வரும். அதான் இப்ப அம்மா வீட்ல இல்லையே யாழினி. வேண்டாண்டி, போய் படி போ. அதெல்லாம் முடியாது, போ. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் போறேன். நானும் தண்ணி எடுத்து உன் கூட ஊத்துறேன். சொன்ன கேட்க மாட்டியா நீ? போ. ஏய் ராகினி, ஷூ சொன்ன கேளு. இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற? நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்ல. வேண்டாம் ராகினி, ஏதாவது பிரச்சனையா போகுது. போ. எவ்வளவு திமிரு இருக்கும். என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மா அது ஏய், நீதான் இவ்வளவு வேலை பார்க்க சொன்னியா? இல்லத்த, நான் சொல்லல. யாழினி பாவமா, அவங்க எதுவும் சொல்லல. நான் தான் ஹெல்ப் பண்றேன்னு தண்ணி எடுத்து ஊத்துனேன். அவ வேலைய அவ பார்க்கணும். அவ வேலை கடையிலயும் வீட்லயும் வேலை பார்க்கறது. உன் வேலை படிக்கிறது. போய் படிடி. ஏண்டி சொல்லிட்டே இருக்கல்ல, இன்னும் என்னடி நின்னுட்டு இருக்க? போடி. ச்சே, நீ ஏன் இப்படி இருக்கியோமா? ஏய் ஏய், என் பொண்ண ஏதாவது வேலை வாங்குன வீட்லயே இருக்க மாட்டேன். போய் தண்ணி எடு. தள்ளடி.
என்னாச்சுக்கா? அக்கா, அக்கா சொல்லு. அக்கா நில்லுன்றல. என்ன ஆச்சுக்கா சொல்லுக்கா. ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும் போதே அதுல 1000 விஷயம் தெரியுது. அத்தை பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான்க்கா இருந்தேன். சொந்த மண்ணை விட்டு, அப்பா அம்மாவை விட்டுட்டு, கூட பிறந்த அண்ணனுங்களை விட்டுட்டு, மனசாட்சியே இல்லாத இந்த அத்தையோட தயவுலையாக்கா நம்ம வாழணும். ஆண்டவன் ஏன்க்கா நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு விதி எழுதி வச்சிருக்கான்? நம்ம அப்படி என்னக்கா பாவம் பண்ணோம்? சொல்லுக்கா. இந்த பாவப்பட்ட உலகத்துல பிறந்ததே ஒரு பாவம் தான். இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு விடியல் இருக்குன்னு நினைச்சு படி. இன்னைக்கு இருண்டு போயிருக்க நம்ம வாழ்க்கை கூடிய சீக்கிரமே மாறும். நாம படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கடவுள் நம்ம வாழ்க்கையில நல்லதே கொடுப்பாரு. நம்பிக்கை தாண்டி வாழ்க்கை. அதை இழக்காத வரைக்கும் நமக்கு தோல்வியே இல்ல. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் அந்த நம்பிக்கையை இழக்க மாட்டேன். நான் படிச்சு நல்ல நிலைமைக்கு வருவேன். அந்த நம்பிக்கையில தாண்டி நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி, காலேஜுக்கு நேரமாச்சு, கிளம்பு. இல்ல, இன்னைக்கு எக்ஸாம் இல்ல. லேட்டா போனா போதும். நான் கூட இருந்து ஒத்தாசை பண்ணிட்டு தான் போவேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன். படிக்கிற வழியை பாருப்போ. என் படிப்பை பத்தி நீ கவலைப்படாதக்கா, அதை நான் பாத்துக்கிறேன். என் கஷ்டத்துல நீ பங்கெடுத்துக்கிற மாதிரி உன் கஷ்டத்தை நானும் பங்கு போட்டுக்கிறேன். என் அக்கா கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது, அவ்வளவுதான். ஏய் தமிழினி, ஆனா நீ காலேஜுக்கு போ. உனக்கு நேரம் ஆகுதுல, இப்படி எல்லாம் பண்ணாத. சொன்னா கேளு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், போக்கா. ஏய் தமிழினி, ஐயோ, ஏன் யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க? ச்சே. அக்கா, என்னடா பசிக்குதா? சாப்பாடு போடணுமா? இல்லக்கா, வயிறு நிறைஞ்சிருச்சு. என்னடா இப்பதான் குளிச்சிட்டு வந்திருக்க, வயிறு நிறைஞ்சிருக்குன்னு சொல்ற? அத்தை பேசுனதை கேட்டேன்க்கா. நல்ல சோத்தால் அடிச்சாங்க. இத்தனை சுமைகளுக்கும் மத்தியில கண்ணு தெரியாத குருடனா நானும் ஒரு சுமையா இருக்கேன்ல, அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்குக்கா. ஏன்டா இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? வேற வார்த்தை பேசுற தகுதியே எனக்கு இல்லையே. கண்ணு தெரியலங்கிறது ஒரு குறை தானே. நான் குருடன் தானக்கா. டேய், கண்ணு இல்லாம படிச்சு பெரிய ஆளானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஒருத்தரோட திறமைக்கும் தோற்றத்துக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த உலகத்தை நம்புறவன் சாதாரண மனுஷன். தன்னை நம்புறவன் தான் சாதிச்சவனா இருப்பான். ஹெலன் கில்லர்னு ஒரு பொம்பளை இருக்காங்க தெரியுமா உனக்கு? அவங்களுக்கு 2 கண்ணு கிடையாது, காதும் கேட்காது. அவங்க படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருக்காங்க தெரியுமா? முதல்ல உலகத்துல கண்ணு தெரியாம படிச்சு டிகிரி வாங்கினவங்க அவங்க தான் தெரியுமா? இன்னைக்கு அவங்க காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காங்க, எழுத்தாளரா இருக்காங்க, அரசியல் தலைவரா இருக்காங்க. இங்க பாரு கௌதம், விருப்பத்துல இருந்துதான் வெற்றியோட முதல் படியே ஆரம்பிக்குது. உனக்கு பிடிச்ச விஷயத்த விரும்ப ஆரம்பி, அதுக்காக வெறியா செயல்படு. உன்னால முடியும்னு நம்புடா. நம்பிக்கை இருந்தா என்கிட்ட பேசு, இல்லனா போ. தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப திறமானவர்கள் என்று ஊர்ல கதப்பினான். அப்ப நான் நம்ப இல்லை. இப்ப நேர்லயே பாக்குறான். என்கிட்ட பேசாமலே சிலோன்ல எந்த இடம்னு கேக்குறான். எங்கட பொடியல் தமிழ்நாட்டுல எவ்வளவு விளையாட்டு காட்டினவங்க, இவங்கெல்லாம் சும்மாடா. மச்சான், இங்க உள்ள அரசியல்வாதிகளை மட்டும் மடக்கிடும் என்றால் இங்கு என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். எந்த வேண்டுமென்றாலும் குண்டு வைப்பியோ? ஏன், எங்களுக்கு இதுதான் வேலையோ? அவங்க போலீஸ்காரங்க மச்சான், அவங்களுக்கு அதுக்கு தான் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அவன்ற வேலையை அவன் செய்யறான்டா. இது என்ன பெரிய வேலை? லட்சக்கணக்கான சனங்கள் இதண்ட வழியா அகதிகளா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தானே இருக்கணும். அவங்கள பாக்குறீங்கல்ல, பார்க்க பழகிடும் தானே. இவங்களுக்கு தெரியும்டா யார் அகதி யார் மற்றவங்க என்று. மச்சான், இவங்க இந்த வழியில கடத்தல் செய்யறவங்கள பிடிச்சா நிறைய சம்பாதிக்கலாம்டா. நம்மள மாதிரி அப்புறாணிங்களை பிடிச்சி மிரட்டுறதுக்கு நல்ல பிசினஸ் தானே. யார் சொன்னது நீர் அப்பாவிண்டு? ஊர்ல என்ன ஆட்டம் போடுன்னு எங்கட எல்லாருக்கும் தானே தெரியும். பெரிய பெரிய கடத்தல்காரங்கள்லாம் 4 தடவை விடுவாங்க. ஒரு தடவை பிடிச்சிட்டோம் காட்ட பிடிச்சு பேப்பர்ல போடுவாங்க. முன்னாடி இங்க என்ன நடக்குதுண்டு அங்க தெரியாது, அங்க என்ன நடக்குதுண்டு இங்க தெரியாது.
இப்போ எல்லாருக்கும் தெரியும் அகதியாவே நிறைய சினங்கள் வந்து போகுதுங்க. 83க்கு அப்புறம் 4 தடவை அகதியா வந்து முகாமில் இருந்த சனங்கள் கூட இங்கே உண்டு. இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்கள பாதி பேர் தமிழ்நாட்டு வழியாக தான் போயிருக்காங்க. நல்ல ஊர்வம்பு மட்டும் கதைக்கிறீங்க. படகோட்டிக்கு காசு தரலண்டா கியூ பிரான்ச்சுக்கு போட்டு கொடுத்துருவான். பிறகு தெரியும். அவங்க வாகனம் கொண்டு வந்து நம்மளை ராஜ மரியாதையா வாகனத்தில் ஏற்றி கொண்டு போவாங்க. என்ன உனக்கு பகடியே? ஈழத்தில் பிறந்துட்டு பயந்து சாக முடியுமாடா? உங்களோட வீரம் என்னாச்சுன்னு உலகத்துக்கு தெரியும் தானே. ஏயா நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, போலீஸ் தொந்தரவு அதிகமா இருக்கு, அவசரப்படாதீங்கன்னு. எங்கடா கேஸ் கிடைக்கும்னு நாக்க தொங்க போட்டு அலையிறாங்க. நீங்க சிலோன்காரங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லைண்ணா, நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி ஆகுமேண்டு. இந்த பாருங்க, இப்போ இங்க இருக்கிற எங்களுக்கு தெரியாதா அங்க என்ன நடக்கும்னு? சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அவனை சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு பெரும்பாலும் ஆகி போச்சு. என்ன சொல்றாங்க? அவங்க வீட்டு பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சான். வீட்டுல விசேஷமா எல்லாரையும் விருந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. போறீங்களா? அண்ணா கோவப்படாதீங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நீங்க எல்லாரும் என் வீட்டு காது குத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன். அவங்க மாச கடைசினா உங்களை சும்மா விட மாட்டாங்க. நீங்க மட்டும் அவங்கள கவனிக்கலைன்னா ஏதாவது ஒரு கடத்தல் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க மேல கேஸ் போடாம இருக்கிறதுக்கு பணம் கேட்கறான். நானும் பந்தத்துல இருந்து உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீங்க எங்களோட காசை கொள்ளடிக்கிறதுலே குறியா இருக்கீங்க. தம்பி, நீ பேசுறத நிறுத்து. நான் ஒன்னும் உன்கிட்ட கேட்கல. நீ வந்ததுல இருந்து என் மேல நம்பிக்கை இல்லாம தான் பேசுற. நீங்க காசு தரலைன்னா இப்பவே கிளம்பி போங்க. போய் போலீஸ்காரரை மாட்டிக்கிங்க. அண்ணா கோவப்படாதண்ணா, முதல்ல அமைதியாருண்ணா. தம்பி, அவன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா பேசிட்டு தான் இருக்கான். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எதுக்கு இவனெல்லாம் கூட்டி வரீங்க? இவனெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டதே தப்பா போச்சியா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எங்களுக்காக விடுங்கண்ணா. இந்த பாருப்பா, நீங்க எனக்கு ஒரு பைசா கூட தர வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க இங்க இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களோட சேர்த்து என்னையும் கம்மி என்ன வச்சிருங்க. கிளம்புங்க கிளம்புங்க முதல்ல. அண்ணா அண்ணா, உங்களை நம்பி தானே வந்திருக்கோம். நீங்களே இப்படி நடந்து கொண்டா நாங்கள் எங்கன்னா போகிறது? அவன் என்ன அப்படி பேசுறான்? அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்குறேண்ணா. இந்தாங்கண்ணா வச்சுக்கோங்க. அதுக்கு இல்ல தம்பி, நாங்கெல்லாம் அனுபவப்பட்டவங்க. நீங்க இந்த ஊருக்கு புதுசு. நான் உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். அண்ணா எங்களுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. சீக்கிரமா ஊருக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி, உனக்காக ஏற்பாடு பண்றேன் தம்பி. இந்த காசெல்லாம் போலீஸ் இல்ல, போலீஸ் கொடுக்கணும். கிளம்புறேன். வரட்டா? சரிண்ணா. ஏய், இப்படியே நோண்டிட்டு இருக்காது. முதல்ல ஆம்பளை. ஏய் யாழினி, என்னடி பண்ணிட்டு இருக்க? அத்தை, வெட்டி வச்ச வாழை இலையெல்லாம் முடிஞ்சு போச்சு அத்தை, அதான் வெட்டிட்டு இருக்கேன். நான் சொன்னப்ப யாரும் கேட்க மாட்டேன்னுட்டீங்க. கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் இப்படி நின்னுட்டு இருந்தா மத்த வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அத்தை, ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அத்தை, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப பண்ணிடுறேன் அத்தை. சரி, மசன்னு நிக்காம அங்க போய் கை கழுவ தண்ணி இல்லையா, போய் எடுத்துட்டு வந்து வெய் போ. சரிங்க அத்தை. தோசை யாருக்கு? உங்களுக்கா? ஏய், உங்களுக்கா? மாஸ்டர் 2 ஆபைல. நீ ஏண்டி விறகு எடுத்து அடிக்கிட்டு இருக்க? அதுக்கு தான் அந்த தடிமாடு இருக்கான்ல. போய் உட்கார்ந்துட்டு இருக்கறவங்கள கவனிப்போ. ஏண்டா விறகு எடுத்து அடிக்க வைக்க மாட்டியா? ஏய் போடா, சொல்றேன்ல போ. எல்லாத்தையும் சொன்னாதான் செய்வானுங்க. முட்டை தோசை ரெடி. ஏய் யாழ்னி, யாழ்னி. என்ன மாமா? நீ வா. தோசை மாவு காலி அடிச்சு போய் எடுத்துட்டு வா போ. அது அங்கதான் இருக்கு மாமா, கீழ இருக்கு. எனக்கு தெரியல, நீ போய் எடுத்து கொடு போ. போ. இங்க பாருங்க, இங்க தான் இருக்கு. சரி, மேல வை. மேல வைக்கிறதுக்கு எங்க இடம் இருக்கு? ஏய், அதல அப்படியே மிளகு இருக்கான்னு பாரு. எடுத்துறேன். ஏய், நீ என்னடி கையை கழுவிட்டு இருக்க? சாப்பிட்டவங்க தானடி கையை கழுவணும். இலையெல்லாம் எடுத்து போடுப்போ.
ப்ரோ குட் ப்ரோ உனக்கு டேய் விளக்கண்ணே என்ன முதலாளி வெங்காயத்தை வெட்டுறா வெங்காயம். வாங்க தம்பி இப்படி உட்காருங்க. வணக்கம். வணக்கம். கருகலா ஒரு தோசை, முருகலா ஒரு தோசை, சரி ஒரு அப்புறம் ஆஃப் ஆயில். ஓகே. ஓகே. ஒரு தோசை ஒரு ஆஃப் பாயில் கொடுங்க. பரவாயில்ல கொடுங்க. என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. நீங்க விரும்பி எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஒரு தோசை கொடுங்க. மாமா ஒரு ஸ்பெஷல் தோசை. அங்க போட்டு வச்சிருக்க எடுத்துட்டு போ. மாமா இது ஆறி போச்சு மாமா. ரப்பர் மாதிரி இருக்கும். ஆறி போச்சு நாரி போச்சுங்காத. லாரி டிரைவர் தானே சாப்பிட எடுத்துட்டு போ. ஏன் மாமா இப்படி எரிச்சலா டேய் பேசுறீங்க? இங்க வந்து நின்னு பாரு எங்க எரியுதுன்னு தெரியும். எடுத்துட்டு போடி. தோசை கொஞ்சம் ஆறிடுச்சு. பரவாயில்லையா? உங்க கையால எது சாப்பிட்டாலும் சூடா தான் இருக்கும். பரவாயில்ல. ஏய் யாழ்னி ஆ இவாடி. என்ன மாமா? பொடி தோசைக்கு பொடி இல்ல. இப்ப வீட்ல போய் எடுத்துட்டு வா போ. அங்க கீழ தான் இருக்கு. ஏய் நான் உன்கிட்ட சொன்னல கீழ தான் இருக்குன்னு. சொல்லல அவர்கிட்ட. அக்கா பொடிலாம் இங்க தான் இருக்குது. முதலாளி வேற எதுக்கு பெப்பர் போறாரு? டேய் நானா பெப்பரா போறேன். குடுத்தன. ஏடி கிலோ வச்சிருக்க? ரெண்டு இருந்துச்சு. ஒன்னு அங்க வச்சிருந்தேன், இன்னொன்னு இங்க வச்சிருந்தேன். எடுத்து ரெண்டு சேர்த்து வைக்கணும் தானே. உன்னை யார் இப்படி பண்ண சொன்னது? அது யாழ்னி வரேன் அத்தை. டேய் நானா பெப்பர் போடுறேன். முதலாளி இழுத்து வச்சு அறுத்து சொன்ன முதலாளி. ஒழுங்கா வெங்காயத்தை போட்டு வைக்க. போடா. இந்தா. அண்ணா 36 ரூபாய் ஆச்சு. மீதி 64 ரூபாய் இருக்கு. வேற என்ன சாப்பிடுறீங்க அண்ணா? ஒரு ஆம்லெட், வெங்காயம் தூக்கலாம், பெப்பர் அதிகமா. ஒரு ஆம்லெட், வெங்காயம் தூக்கலா, பெப்பர் அதிகமா. நீங்க என்ன கருவேப்பிலை எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க, ஆனா மிளகா அப்படியே இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, வண்டி ஓட்டுறேன் இல்லையா, அதுவும் சூடு, மிளகாவும் உடம்புக்கு சூடு. அதான். வேற என்ன சாப்பிடுறீங்க? இன்னொரு தோசை. சரி. தோசை ரெடியா? இதை கொண்டு போய் கொடு. என்ன மாமா, தோசை கருகி போயிருக்கு, ஆறி போயிருக்கு. எரிஞ்சு போன அந்த மனுஷனுக்கு தான் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பரதேசி பயலுக்கெல்லாம் இதை கொண்டு போய் கொடுக்கலாம். போ போ போன்னு சொல்கிறேன்ல. பரவாயில்ல வைங்க. என்னப்பா கதிரு, வண்டி எந்த பக்கம் ஓடுது? பாண்டிச்சேரி போயிட்டு இப்போ தான் வந்தேன்.
இன்னைக்கு சாயந்தரம் ராமேஸ்வரம் போகிறேன்.